பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இமயமலை சென்றுள்ள அண்ணாமலை பாபா முத்திரையுடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலை பயணமாகியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது தனக்கான தலைவர் பொறுப்பு நீங்கிய பிறகாக இமயமலை செல்வேன் என்று ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அதன்படி தற்பொழுது ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய படத்தை பாஜகவுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருவரான வினோத் பி செல்வம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதில் பாபா முத்திரை காட்டும் விதமாக அண்ணாமலை அவர்கள் இந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அண்ணாமலை அவர்கள் இமயமலைக்கு சென்றிருப்பதாக அந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வினோத் பி செல்வம் போட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல ரஜினிகாந்த் நடித்த பாபா படத்தினுடைய அந்த முத்திரை காட்டப்பட்டது. பாபாவுடைய முத்திரை காட்டி அவர் இமயமலை சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஆன்மீக பயணம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பிறகாக தான் அடிக்கக்கூடிய பந்துகள் அனைத்தும் சிக்ஸராக இருக்கும் எனவும் அதற்கு முன்னதாக தான் இமயமலை சென்று வர இருப்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக நடிகர் ரஜினி அவர்கள் இமயமலை சென்று வருவதுதான் தமிழகத்தில் வழக்கம். அதுதான் ஒரு ஃபேமஸான ஒரு கருத்தாகவும் சொல்லப்படும். அதே போன்று ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக அரசியல் இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய பதவி காலம் முடிந்து அவர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டதுக்கு பிறகாக தற்பொழுது ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றிருக்கிறார். அந்த படமும் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.